பார்க்கறது, கேட்கறது எல்லாமே நமக்கு சரி அப்படிங்கிற மாரி தான் படும். ஆனா உண்மையான விஷயம் என்ன அப்படிங்கிறத நல்லா அரசி, ஆராய்ந்து, தீர யோசித்து முடிவு பண்ணா தான் கரெக்ட்டா இருக்கும். நம்மளுடைய கணிப்பு தவறா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நெறைய விஷயங்கள் சொல்லலாம். இந்த நாய் அப்படின்னு சொன்ன உடனே தவறா சொல்லல. பட் நாய் அப்படின்னு சொன்ன உடனே என்ன நினைப்போம் அப்படின்னா, எல்லோருமே நன்றி உள்ளது அப்படின்னு நினைப்போம். ஸோ பாதுகாப்பானது, நம்ம வீட்டுக்கு பாதுகாப்பு தரக்கூடியது, நன்றியா இருக்கக்கூடியது. இப்படி பல விஷயங்கள் சொல்லிட்டே இருப்போம். ஆனா நான் இப்ப கொஞ்சம் முரண்பட்டு சொன்னேன் அப்படின்னா, எல்லாருமே என் மேல கோவிச்சுக்குவீங்க. நாய் வந்து ஒரு இனத்துரோகி. தெரியுமா உங்களுக்கு? அது எப்படி இனத்துரோகி? ரொம்ப சிம்பிள். நாய்க்கு நீங்க கொஞ்சம் சாப்பாடு போட்டுருங்களேன். அது சாப்பிடும். சாப்பிட்டு முடிச்ச பிறகு கொஞ்சம் மிச்சம் இருக்கும். அந்த மிச்சத்த ஓரமா வச்சுட்டு அப்படியே இருக்கும். அத வந்து ஒரு காக்கா கொத்துனா ஒண்ணும் செய்யாது. ஒரு குருவி கொத்துனா ஒண்ணும் செய்யாது. இல்ல ஒரு பருந்து வந்து சாப்பிட்டாலும் ஒண்ணும் செய்யாது. ஏன்? எறும்பு சாப்பிட்டு போனாலும் ஒண்ணும் செய்யாது. ஆனா, அத சாப்பிடுறதுக்காக அந்த பக்கம் ஒரு நாய் வந்ததுன்னா, இங்கேருந்து வல்லுன்னு அத தொரத்த ஆரம்பிக்கும். தன்னுடைய இனத்தையே வாழ விடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த மாரி ஒவ்வொரு விஷயத்திலயும் அலசி ஆராய்ந்து உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற சூட்சுமத்த நீங்க தெரிஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிம்பிள். யார்கிட்டயும் நீங்க தோக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றத விட, எப்பவுமே கரெக்ட்டா போயிட்டு இருப்பீங்க. இன்னொரு விஷயத்தோட நாளைக்கு சந்திப்போமா?